லாஸ்ட் பார்ட்டில் நம்ம ஹீரோயின் கொடுத்த மோமோஸை வாங்கிட்டு ராணி அவளுடைய அறைக்கு வராளா. அங்கே வந்துட்டு அதை தூக்கி எரிஞ்சிடுறா. இவளுக்கு எவ்வளோ தைரியம் இருக்குது, ஏன் கூட முதல் அளவுக்கு இவளுக்கு கொஞ்சமாவது குவாலிஃபிகேஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க. கண்டிப்பாக அவளுடைய வயிற்றில் வளரக்கூடிய அந்த குழந்தையும் அவளையும் கொன்னா மட்டும்தான் என்னுடைய பதவியை வந்து நான் தக்க வச்சுக்க முடியும், இதுதான் எனக்கும் சேஃப்டி அப்படின்னு சொல்லி கோவப்பட்டுட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்மளுடைய ஹீரோவும் வந்து ஹீரோயினை பார்த்துட்டு இங்கே பாரு, பிறக்க போகிற நம்மளுடைய குழந்தைங்களுக்கு எஜுகேஷன் எப்படிலாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷீட் மாதிரி இருக்கா, அதை காமிச்சிட்டு இருக்கானா. அவளும் அதை பார்த்துட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. இப்போ வெளியில வந்தா அந்த இடத்துல ராணி நடந்து வந்துட்டு இருக்காள். நம்ம ஹீரோயினை பார்த்தோன்னே அவளுக்கு பயங்கரமா கோவம் வந்துருது. இப்போ ஓங்கி ஒரு அறைய நம்மளுடைய ஹீரோயினை கீழே விழுந்துடுறா. இப்போ வேலைக்கார பொண்ணும் இவங்க என்ன தப்பு பண்ணாங்க, எந்த தப்பு பண்ணாலும் வந்துட்டு அதுக்கான தண்டனையை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்ல, இப்போ ராணிக்கு ஹெல்ப்காக ஒரு அம்மா இருப்பாங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வேகமாக வந்து நம்ம ஹீரோயினோட வேலைக்கார பொண்ணை ஓங்கி ஒரு அறை விடுறாங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா ராணியே வந்து எதிர்த்து பேசுவ அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு இருக்கு. இப்போ நம்மளுடைய ஹீரோயினா எந்திரிச்சு நின்று இப்போ அந்த அம்மாவை ஓங்கி ஒரு அறைய விட்டுறா. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னுடைய வேலைக்கார பொண்ணையும் அறைவ அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கு. இப்போ ராணியை பார்த்துட்டு இங்கே பாருங்க, ஆக்சுவலாக உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றது தெரியல. இப்போ நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறனாலையும் அவர் வந்து என் மேலே அக்கறையாக இருக்கிறனாலையும் நீங்கள் இதை நினச்சி கவலைப்படுறீங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கு. இப்போ ராணிக்கு உன்னுடைய வேலையை மட்டும் நீ பார்த்தா போதும் சரியா, என்னுடைய கவலையை பற்றிலாம் வந்துட்டு யோசிக்க வேண்டிய அவசியம் உனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு இருக்கு. நம்மளோட ஹீரோயினோ நான் பேசாம என்னுடைய வேலையை பார்த்துட்டு போய்கிட்டு இருக்கேன், என்னை பொறுத்த வரைக்கும் வயிற்றுல இருக்கக்கூடிய என்னுடைய குழந்தைய வந்து நல்லபடியா வந்து பெத்து வெளியில எடுக்கணும். என்னுடைய குழந்தைக்கு யாராவது வந்து ஆபத்து விளைவிக்க நினைச்சாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களை எதிர்த்து நான் போராடி ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ராணியா சிரிச்சுட்டே இங்க பாரு, ஆக்சுவலா இந்த அரண்மனையில ஒன்ன மாதிரி ராணியும் சிரிச்சுட்டே இந்த ஹாரம் படி கிட்டத்தட்ட 3000 பொண்ணுங்க இந்த அரண்மனையில இருக்காங்க. ஒவ்வொரு நாள் ராத்திரியும் வந்துட்டு ஒரு பொண்ணு வந்துட்டு வரா போறா, இவங்க எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணக்கூடியது நான் தான், என்னை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு பெரிய விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கோவம் அந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோயினோட வேலைக்கார பொண்ணும் இவங்க இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டு நம்மளோட ஹீரோயினும் இதுவும் வந்து ஒரு ஒர்க் பிளேஸ் மாதிரி தான், யார் வந்து பாஸ்க்கு ரொம்ப ஃபேவராக இருக்கணும் அப்படின்றதுல ஒரு போட்டி இருக்கு. அதுபடி வந்துட்டு ராணியோ தன்னுடைய இடத்த வந்து தக்க வச்சுக்கிறதுக்காக போராடுறா. ஆனால் இதில் வந்து என்னுடைய குழந்தைகளுக்கு எந்த ஆபத்தும் வராமல் நான் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கு. இப்போ தன்னுடைய அறையில் உட்காந்து ஒரு மெடிசன் மாதிரி தயார் பண்ணிட்டு இருக்காளா. வேலைக்கார பொண்ணும் ஏகப்பட்ட மெடிசன் வந்து இங்கே இருக்கு, இருந்தாலும் நீங்கள் என்ன தயார் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அவளோ குழந்தை பிறந்ததுக்கு பிறகு ஒரு பர்த் மார்க் இருக்கும் இல்லையா, அதை வந்து வராமல் தடுக்கிறதுக்கு ஒரு மெடிசன் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன். வேலைக்கார பொண்ணும் குழந்தை பிறந்துச்சுன்னா எல்லா பொண்ணுங்களோட வயிற்றுலேயும் இந்த மாதிரி ஒரு பர்த் மார்க் இருக்கும் தானே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. நம்மளோட ஹீரோயினும் நீ என்ன நினைச்ச, இந்த ஆம்பளைங்களை பொறுத்த வரைக்கும் நம்மளை வந்து எப்பவுமே லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் அடிப்பாங்க. ஆனால் குழந்தை பிறந்ததுக்கு பிறகு நம்மளுடைய இந்த அசிங்கமான பர்த் மார்க்கு அப்புறம் நம்மளுடைய சில விஷயங்கள்னால வந்துட்டு அவங்க நம்மளை அவாய்ட் பண்ணுறதுக்கு நிறைய காரணம் இருக்குது. இது எல்லாமே நாமளை தான் சரி பண்ணிக்கணும், அது மட்டும் இல்லாமல் நம்மளை நம்ம செல்ஃப் கேர் வந்து பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காளா. அந்த இடத்துக்கு அந்த நாட்டோட அரசன் வந்துடுறானா. நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு இந்த குழந்தைய மட்டும் நல்லபடியாக பெற்று கொடுத்துரு, இந்த உலகத்துலேயே நீ தான் நேர்மையான பொண்ணாக இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவ்வளோ இங்கே பாருங்க, ஆக்சுவலி எனக்கு வேறு எதுவுமே தேவையில்லை, பிறக்க போகிற என்னுடைய குழந்தைங்களுக்கு ஒரு பாதுகாப்பு தேவை, நான் ஒரு கான்குப்பின், என்னுடைய குழந்தைங்களுக்குன்னு ஒரு பிளேஸ் வேணும் இல்லையா, அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்ல. அவனும் நீயும் சும்மா தான் இருக்க, அதனால ராணிக்கு வந்து உதவியா நீ அவங்க கூட வந்து ஒர்க் பண்ணா என்ன, உனக்கு வந்து நான் ஒரு 6th பிளேஸ் வந்து தரேன் அப்படின்னு சொல்ல. நம்மளோட ஹீரோயினோ வந்துட்டு ஷாக் ஆயிடுறாளா. அவன் மூலமா உன்னுடைய குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல பாதுகாப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவளும் மனசுக்குள்ளேயே எப்படியாவது இந்த இடத்த வந்து தக்க வச்சுக்கிட்டு குயினோட இடத்த எப்படியாவது பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காள. இன்னொரு பக்கம் குயினோட வேலைக்கார அம்மாவோ இங்கே பார்த்தீங்களா அரசர் வந்துட்டு உங்களுக்கு உதவியா வந்து இருக்கட்டும்னு சொல்லிட்டு அந்த சூஷானை வந்துட்டு 6th பொசிஷனுக்கு வந்துட்டு பதவி உயர்வு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி இது கேட்டுட்டு ராணி வந்துட்டு செமையா டென்ஷன் ஆயிடுறா. இவ யாரு, ஒரு சாதாரண ஒரு வியாபாரியோட பொண்ணு, இவ வந்துட்டு எனக்கு உதவி பண்ண வராளா, இப்படியே விட்டோன்னா நாளைக்கு குழந்தை பிறந்ததுக்கு பிறகு அவளே ராணியானாலும் ஆயிடுவா, கண்டிப்பா அதுக்கு விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. கரெக்டா அந்த இடத்துக்கு நம்மளுடைய ஹீரோயின் வந்துடுறாளா. அவளை பார்த்த உடனே ராணி இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுறா. இதுக்காக வந்து முன்னாடி நின்றுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு இருக்க. அவளோ நான் என்ன பண்றது, நான் வந்துட்டு எவ்வளவோ அவர்கிட்ட எடுத்து சொன்னேன் இந்த பொசிஷன் எனக்கு வேணான்னு, ஆனால் அவர் தான் கட்டாயப்படுத்தி நீ இந்த பொசிஷனில் இருக்கணும்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ ராணியோ அதையெல்லாம் என்கிட்ட வந்து சொல்லி காமிச்சிட்டு என்னை கோவப்படுத்தணும்னு தானே இங்கே வந்து நின்றுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ஹீரோயினோ போட்டின்னு வந்துட்டு யாராவது ஒருத்தவங்க வின் பண்ணி தான் ஆகணும், அதுக்கு இந்த மாதிரி சில ட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் 2-3 வார்த்தை பேசுகிறாளா. இதனால ராணிக்கு கோவம் வந்து நம்மளுடைய ஹீரோயினை ஓங்கி ஒரு அறைய. அந்த நேரம் பார்த்துட்டு அந்த இடத்துக்கு அந்த நாட்டோட அரசன் வரானா. அவன் வரான் தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய ஹீரோயினோ வேணும்னே கீழே விழுந்துடுறான். இதை பார்த்தோன்னே அரசனுக்கு
இவனுக்கும் செமையாக டென்ஷன் ஆகிடுது. நேராக வந்தால் நம்மளுடைய ஹீரோயினுக்கும் வந்து ப்ளீடிங் ஆக ஆரம்பிச்சிருதா. இதை பார்த்துட்டு கோவப்பட்டு ராணியவே ஓங்கி ஒரு அற அரைஞ்சிடறான். வயிற்றுல வளர்றது என்னுடைய குழந்தைன்னு தெரிஞ்சும் இவளை இந்த மாதிரி கஷ்டப்படுத்திட்டு இருக்க, உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்குது அப்படின்னு சொல்ல ராணியும் நான் எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காளா. இப்போ நம்மளோட ஹீரோயினோ இங்கே பாருங்கள், ஆக்சுவலாக இவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா, நான் ஒரு சாதாரண வியாபாரியோட பொண்ணா, என்னால் இவங்களுக்குலாம் உதவி பண்ணுற அளவுக்கு தகுதி கிடையாதான், 6th பொசிஷனில் வந்து என்னால் இருக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் ரொம்ப வந்து விஷமா யாராவது ஒரு ஆம்பளையை வந்துட்டு கவுக்குறதுக்கு மட்டும்தான் நான் லாயக்கு, இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல இதெல்லாம் கேட்டுட்டு நம்மளோட ஹீரோவுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுதா. ராணியை மறுபடியும் ஒரு அற அரைஞ்சிட்டு உனக்கு நீ இந்த மாதிரிலாம் இருப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல, இங்கே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்குவேன்னு சொல்லிட்டு தானே உன்கிட்ட வந்து பொறுப்பை ஒப்படைச்சா இந்த மாதிரிலாம் நடந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பட்டுட்டு நம்மளுடைய ஹீரோயின் அந்த இடத்துல இருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். இப்போ ராணிக்கு ஹெல்ப்புக்காக இருக்கக்கூடியவங்களோ இதே மாதிரி விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவளுக்கு வந்து நல்லபடியாக குழந்தையும் பிறந்துடும், என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்க. இப்போ பாய்சன் மாதிரி இருக்குமா, அதை வந்து ராணிக்கிட்ட கொடுத்துட்டு இது மூலமாக அவளுடைய குழந்தைய வந்து கொண்டுடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்ருக்காங்களா. ராணியும் வந்துட்டு என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்க. இன்னொரு நம்மளுடைய ஹீரோயின் என்ன பண்ணுறா அப்படின்னா, ராணிக்கு ஹெல்ப்புக்காக ஒரு அம்மா இருப்பாங்க இல்லையா, அவங்கள கூட்டிகிட்டு வந்துட்டு இங்கே பாருங்கள், எனக்கு மட்டும் நீங்கள் ஃபேவராக இருந்தீங்க அப்படின்னா என்னுடைய குழந்தை பிறந்ததுக்கு பிறகு கண்டிப்பாக அதை பார்த்துக்கக்கூடிய பொறுப்பை வந்து உங்ககிட்ட தான் ஒப்படைப்பேன், அதனால் எனக்கு சாதகமாக நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்ல அவங்களும் வந்து ஒத்துக்கவே மாட்டேன், வீணுக்கு வந்துட்டு என்னால் துரோகம் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லி சாதிச்சுட்டு இருக்காங்களா. இப்போ நம்மளோட ஹீரோயினும் உங்களுக்கு ஒரு பையன் இருக்கான்னு கேள்விப்பட்டேன், நிறைய சூதாட்டத்தில் வந்து பணத்தெல்லாம் இழந்துட்டானாமே, கூடிய சீக்கிரத்துலேயே அவனை வந்து அரெஸ்ட் பண்ண போகிறதா கேள்விப்பட்டேன், அதுக்கு உங்களுக்கு நிறைய பணம் தேவைப்படுது இல்லையா, அதை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பணம் காசெல்லாம் கொண்டு வந்து காமிச்சிட்டு இருக்காங்களா. அதை பார்த்துனையும் அந்த அம்மாவோ தன்னுடைய பையனை காப்பாற்றுறதுக்காக சரின்னு ஒத்துக்கிறாங்க. இப்போ ஒரு பாய்சனை கொண்டு வந்து ராணியோட ரூமில் வந்து ஒழிச்சு வைக்க சொல்லி அமுச்சு விட்டுறாளா. அந்த அம்மாவும் என்ன பண்ணுறாங்கன்னா, ராணிக்கே தெரியாமல் அவளுடைய அறையில் ஒழிச்சு வச்சிடுறாங்க. மனசுக்குள்ளேயே வந்துட்டு மன்னிச்சிருங்க, அடுத்து எனக்கு ஒரு வாழ்க்கைன்னு இருந்தால் உங்களுக்கு வந்து சேவை செஞ்சு இந்த பாவத்தை வந்து நான் அதில் கழிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ஹீரோயினுக்கும் பிரசவ வலி வந்துடுது. பிரசவத்தில் ஒரே ஒரு குழந்தைய மட்டும் காப்பாற்றிடுறாங்க, ஒரு குழந்தை இறந்து போயிடுது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போது வைத்தியரோ நான் வந்து செக் பண்ணிட்டு தான் இருந்தேன், குழந்தைங்க 2 பேரும் நல்லா தான் இருந்தாங்க, கடைசி மாதத்தில் தான் வந்துட்டு ஒரு குழந்தையோட ஆக்டிவிட்டிஸே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ ஹீரோவோ ஒருவேளை இவளுக்கு வந்து ஏதாவது பாய்சன் கொடுத்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அவரோ இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்படின்னா அரண்மனை ஃபுல்லாக வந்துட்டு சர்ச் பண்ணி பாருங்க, யார் இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு தேடி கண்டுபிடிச்சு அவங்களை கொன்றுங்க அப்படின்னு சொல்ல எல்லாருமே அரண்மனையே வந்து சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. ராணியோட ரூமில் இருந்து ஒரு பாய்சன் இருக்கக்கூடிய ஒரு பேக் எடுத்துகிட்டு வந்து அரசர் முன்னாடி காமிச்சிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு அவனும் பயங்கரமாக ஷாக் ஆயிடுறானா. அவ்வளோ வந்துட்டு எனக்கு எதுவுமே தெரியாது, வேணா என் கூட இருக்கக்கூடிய இந்த வேலுக்கார அம்மாட்ட கேளுங்க அப்படின்னு சொல்ல இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என்னை மன்னிச்சிருங்க, ராணி தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணாங்க, இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்ல அவ்வளோ இன்னும் கொஞ்சம் ஷாக் ஆகிடுறேன். இப்போ அரசர் முன்னாடி மண்டிட்டுட்டு இங்கே பாருங்கள், எனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது, இந்த வேலைக்காரியும் எனக்கு எதிராக செயல்பட்டு இருக்கா அப்படி செஞ்சிட்டு இருக்க. இப்போ அரசருக்கு கோவம் வந்துடுதா, உனக்கு என்ன பைத்தியம் படிச்சிருக்கா, உனக்கு வந்து ராணின்ற ஒரு பொறுப்பை கொடுத்து உன்னை நல்ல விதமாக பார்த்துக்கிட்டா இந்த மாதிரி ஒரு காரியத்தை செஞ்சிருக்கியே அப்படின்னு சொல்லி கோவப்பட இப்போ அவ்வளோ செம்மையாக டென்ஷன் ஆயிடுறாளா. என்னது எனக்கும் பைத்தியம் பிடிச்சிருக்கா, அவ்வளோ உண்மைதான், நான் உங்களுடைய ஃபஸ்ட்டு ஒய்ஃபு, ஆக்சுவலாக சின்ன வயசில் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அப்போ எனக்கு நீங்கள் ஒரு வாக்குறுதி கொடுத்தீங்க, என்னை விட்டுட்டு எப்பவுமே வந்துட்டு போக மாட்டேன்னு, ஆனால் ஒவ்வொரு நாள் ராத்திரியும் வந்துட்டு இதோ இருக்காலே இந்த சூஷன் இவளோட வந்துட்டு சேர்ந்து இருந்தீங்க, ஒரு நாள் ராத்திரியாவது என்னுடைய ரூம் பக்கம் வந்து ஒவ்வொரு நாள் ராத்திரியும் வந்துட்டு இவ கூட இருக்கும் போது எல்லாமே எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும் தெரியுமா. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய வாழ்க்கையில் இளமை காலத்துலேருந்து நான் சாகும்போது முதற்கண்டு நான் தான் வந்து ராணி, நீங்கள் வந்து அரசர் அப்படின்ற ஒரு மனப்பான்மையோடு இருந்தேன். ஆனால் இப்போ எல்லாமே மாறிடுச்சு. ஆக்சுவலாக இந்த அரண்மனைக்குள்ளே ஏகப்பட்ட பொண்ணுங்க வந்தாங்க போனாங்க, அப்போல்லாம் எதுவுமே தெரியல, அவங்க எல்லாமே என்னுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு இருந்தாங்க. ஆனால் எப்போ இவ வந்து அரண்மனைக்குள்ளே நுழைஞ்சாலோ அப்போ எல்லாமே மாறிடுச்சு. ஆக்சுவலாக வந்துட்டு இறந்துருக்க வேண்டியது இவளுடைய குழந்தை கிடையாது, இவ தான் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட இப்போ ராணியும் அதுக்காக வந்துட்டு என்னுடைய பேர குழந்தையே வந்து சாகட்டும்னு சொல்லிட்டு நீ வந்து இந்த மாதிரிலாம் பண்ணியா என்ன அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு இருக்க. நம்மளோட ஹீரோயினும் உங்களுக்கு வந்துட்டு கோவம் இருந்தால் அது என் மேலே காமிச்சிருந்துருக்கலாம் இல்லையா, அதுக்காக என் குழந்தைங்க தான் உனக்கு கிடைச்சாலா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு பக்கம் வந்து கோவப்பட்டு இருக்காளா. அரசனும் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு உனக்கு எவ்வளோ தைரியம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு இருக்க. இப்போ ராணியும் 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு ஒய்ஃபாக இருந்தேன், ஆனால் இன்னைக்கு நானே வந்துட்டு உங்களுக்கு எதிரியாக தெரியுறேன்னா என்ன அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு இருக்க. நன்றியே இல்லாத வந்து ஒரு அரச குடும்பம் அப்படின்னு சொல்ல இப்போ நம்மளுடைய அரசனுக்கும் வந்து கோவம் வந்துடுதா. இங்கே தப்பு பண்ணவங்க யாராக இருந்தாலும் சரி அவங்க தண்டனையை அனுபவிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு வந்து பாய்சன் கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ஹீரோயினும் என்னுடைய குழந்தை இருக்கிறதுக்கு இவ தான் காரணம், அதனால வந்து அந்த பாய்சனை வந்துட்டு முன்னாடியே கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்ல அதே மாதிரி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ராணியும் அதை எடுத்து குடிக்க
போகிறதுக்கு முன்னாடி நம்ம நடந்த போட்டியில் நீ வின் பண்ணிட்டு தான் நினச்சிட்டு இருக்க. அது மட்டும் இல்லாமல் நான் இறந்ததுக்கு பிறகு நீ குயினாக மாறிடுவ. அது மட்டும் இல்லாமல் இது இருக்காரு அரசர், அவர் எப்போவுமே உன் கூடயே இருப்பார். நீ எல்லாத்துலேயுமே வந்து வின் பண்ணிட்டேன்னு நினச்சி ஒரு கனவு கண்டுட்டு இருக்க பார்த்தியா, இது எல்லாமே பொய்யானது அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷத்தை குடிக்க அந்த இடத்துலேயே வந்துட்டு இறந்தும் போயிடுறாளா. இப்போ நம்மளுடைய ஹீரோயினும் அரசனை பார்த்துட்டு என்னுடைய குழந்தைய நினச்சி எனக்கு ரொம்பவுமே கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவனும் கவலைப்படாத, நம்மளுடைய ஹீரோவோ கவலைப்படாத, இனிமேல் வந்து 3rd பொசிஷன் 2nd பொசிஷன்லாம் கிடையாது, டேரெக்டாக உனக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ் தாரேன், இன்னிலேருந்து நீ தான் குயின் அப்படின்னு சொல்ல நம்மளுடைய ஹீரோ சிரிச்சிட்டே வந்துட்டு ஒரு வழியாக டாப் பொசிஷன் நான் பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல நல்லபடியாக இந்த சீரியலும் முடியுது. இந்த கடை உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நம்ம எப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.